காவலர்களை தாக்கிய வடக்கர்கள் சீமான் சொன்னது நடந்தே விட்டது அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். இந்த நிகழ்வு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அம்பத்தூரில் நடந்திருக்கு. போலீஸார் அவர்களை வடமாநில தொழிலாளர்கள் தாக்கியதாக தற்போது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அப்படின்னு கொண்டாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான நிகழ்வுகளை அங்கே கொண்டாடி அரங்கேற்றியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அங்கே ஒரு 250 300க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் அங்கே கும்பலாக இருப்பதால் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அங்கே போகிற வரவங்க கிட்டலாம் சில தகராறு பண்ணுவதாகவும் சில விடயங்கள் அங்கே கூறப்படுகிறது. இதனால் அந்த விஷயத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்ன்ட்டு அங்கே இருக்கிற காவல் அதிகாரிகள் எல்லாரும் பார்த்திங்கன்னா சம்பவ இடத்தை நோக்கி போயிருக்காங்க. ஆனால் அவர்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா கட்டையை கொண்டு வழிமறித்து இந்த இடத்துலேருந்து அவங்களை வரவிடாமல் விரட்டுகிற ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த காணொலி முழுக்க நான் பதிவேற்றி இருக்கேன். அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த காணொலி இணைப்பில் பதிவிட முடியாது. கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் இதை என்ன வகையில் நம்ம பார்க்குறது அப்படிங்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. சீமான் அவர்கள் பல முறை சொல்லியிருந்தார், அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ பாவப்பட்டு வராங்க, இது பட்டு வராங்க, மனிதாபிமானத்தோடு பார்க்கணுன்னு என்னென்னமோ நமக்கு அட்வைஸ் பண்ணவங்களாம் இப்போ மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுட்டு இருப்பாங்கன்னு தெரியல. ஒரு காவல் அதிகாரியை அடித்து மண்டையை உடைத்து அவருக்கு 10 தையல் போடுற அளவுக்கான பிரச்சனைகள் ஏற்படுற அளவுக்கு ஒருத்தங்க செய்கிறாங்கன்னா அந்த துணிவு எங்கேருந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதற்காக தான் இன்னர் லைன் பெர்மிட் கொடுங்க அப்படின்னு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தி கொண்டே வருகிறது. அவர்கள் யார், எங்கே வேலை செய்தார், இப்போ அந்த காவலருக்கு, அடிப்பட்ட காவலருக்கு அடித்தது யார், அவருடைய பெயர் என்ன, அவருடைய முகவரி என்ன, அவர் எங்கே இருக்கிற ஆள் அப்படின்னு எதுவுமே தெரியாது. அவன் இப்போ நாளைக்கே இல்லையே அடித்த அப்போவே அவன் கிளம்பி எங்கன்னா வேறு எங்கன்னா ஓடி போயிட்டு வேறு ஒரு இடத்துல வேலை செய்தால், இப்போ அம்பத்தூரில் வேலை செய்கிற ஒரு பட்டுன்னு கிளம்பி தாம்பரத்தில் வேலை செய்தால் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவர் செய்யக்கூடிய தொழில் ரொம்ப உள்ளே எங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிடும். அப்படி இருக்கும்போது அவர்கள் யார் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இன்னர் லைன் பெர்மிட் கொடுத்து அவர்கள் எங்கே வேலை செய்கிறாங்கிற எல்லா விவரமும் நமக்கு தெரிந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் கண்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். சீமான் அவர்கள் சொல்லும்போது கேளிக்கை பண்ணுவதும் அவரை ஏதோ மனிதகுல விரோதியாக சித்தரிப்பது போல பேசியவர்கள்லாம் நிச்சயம் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். காரணம் என்னென்னா, ஒரு சாதாரண இளைஞர்களை யாரோ ஒருத்தவங்களை அடித்தா கூட நமக்கு கோபம் வரும். இதே மாதிரியான நிகழ்வை நான் எண்ணிக்கையில் அடுக்க ஆரம்பித்தோன்னா அவ்வளோ நிகழ்வுகள். ராமேஸ்வரத்தில் ஒரு பெண் ஒருத்தவங்க 30-35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருத்தவங்களை பார்த்திங்கன்னா வன்புணர்வு கொடுமை செய்து அவர்களை எரித்து கொண்டிருக்கானுங்க கும்பலாக. இது எல்லாம் வடக்கர்கள் செய்தார்கள், சரிங்களா? ஆனால் அவர்கள் யார் என்ன, அவங்கள பிடிச்சி விசாரிக்கணும் அப்படின்லாம் பண்ணணும்னா யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவன் தான் செஞ்சாங்கிறது எதை வச்சு ஒத்துக்க வைப்பீங்க? நம்மளை பேசுகிற மொழியும் அவன் புரியாது. அவனை எப்படி அதை கேட்டு நீங்கள் புரிய வைப்பீங்க? எல்லா விஷயமும் தேவை அப்படின்னா அவன் யார், எங்கே இருக்கான்னு அவனை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு இருந்தால்தான் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ச்சியாக இதை பேசுவது. முதல்ல அவங்க எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் காவலர்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குங்கிறத தயவு செய்து மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை அந்த காணொலியை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள்.